தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றன. 27 நட்சத்திர மண்டலத்தில் இன்று நாம் காணவிருப்பது 11வது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய பூரம் நட்சத்திரத்தை பற்றி இன்றைய பதிவில் நாம பார்க்க இருக்கிறோம். பூரம் அப்படிங்கிறது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம். இதனுடைய விலங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் எழி, இதனுடைய பட்சி பெண் கழுகு, இதனுடைய விருட்சம் பலாமரம், இதனுடைய அதிதேவதை ஆண்டாள், இதனுடைய மலர் தாமரை. இதனுடைய அம்சங்கள், சாரா அம்சங்கள், இருப்பிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமாதேவி. பூரத்திலேயே மிகவும் சிறப்பான ஒரு பண்டிகையாக கொண்டாடப்படக்கூடிய மாநிலம் கேரளம். அதுவும் ரொம்ப பூரத்தை மிகவும் விமர்சையாகவும் பிரசித்தமாகவும் கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடம் திரிசூர். அப்புறமா இந்த பூரத்திற்கு சீர் செய்தல், பராசக்தியினுடைய அம்சம், பக்தி, வைராக்கியம், கர்ப்பப்பை, பல்பு, இருமனசு, சாந்தி முகூர்த்தம், சௌடேஸ்வரி அம்மன், வராண்டா, வான வேடிக்கை, மேலே பறக்கும் பலூன், சீமந்தம், மாதவிடாய், புத்தகங்கள், இதெல்லாமே இந்த பூர நட்சத்திரத்தினுடைய காரத்துவங்கள். சரி, இவங்களுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த நட்சத்திரத்தை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். பூர நட்சத்திர அன்பர்கள் ஒரு நல்ல ஒரு படிப்பாளியாக இருப்பார்கள். நல்ல ஒரு அழகிய தோற்றம், உருவ அமைப்பு கொண்டவர்கள். ஏன் அப்படின்னா இது ஒரு சுக்கிரனுடைய நட்சத்திரம், அதுவும் சூரியனுடைய வீட்டில் உள்ள ஒரு நட்சத்திரம். அந்த அமைப்பில் கொஞ்சம் பர்சனாலிட்டியாகவும் இருப்பாங்க, கொஞ்சம் அழகாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இளமையிலே இவங்களுக்கு சுக்கிர திசை வருவதால், சுக்கிரனுடைய இளமை காலம் ரொம்ப இவங்க என்ஜாய் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இளமையிலே ஒரு சிலருக்கு இந்த காதல் உருவாகக்கூடிய அமைப்பு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக விசேஷம், விழாக்கள் இவங்களுக்கு ரொம்ப ஒரு ஈடுபாடு. அதில் இவங்களுடைய தொழில் அமைப்பு கூட ஒரு சிலருக்கு இருக்கலாம். இப்போ விழா காலத்தில் நடக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் செட்டு கட்டுறது, இந்த ரேடியோ அமைப்பு, தோரணங்கள், வெடி, இதெல்லாம் வைக்கிறதா இருக்காங்களா பார்த்தீங்களா? அந்த ஒரு திருவிழாவுக்கு என்னென்ன அமைப்பு இருக்குமோ அது எல்லாமே அதனுடைய காரத்துக்குள்ள இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல இவங்க ஒரு ஆங்கரிங், மேடை பேச்சு, நடன நிகழ்ச்சி, நாட்டியம், இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் வர்றதுக்கான அமைப்பும் உண்டு இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு. அலங்காரம் கொஞ்சம் ஒப்பனை செய்து கொள்வதில் கொஞ்சம் அதிகமான ஒரு மேக்கப் இவங்களுக்கு கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி இவங்களால கொஞ்சம் மேக்கப் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஜாதகர்களுக்கு, அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிடிவாத குணம் இருக்கு இவங்களுக்கு. அதாவது எப்படி அப்படின்னா முதல்ல இவங்க ஒரு செயலை நம்பிக்கையோட முதல்ல ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு அதை பெறுவதற்கு மிகவும் ஒரு விரதம், நோன்பு, அந்த மாதிரி பிடிவாத குணங்கள்லாம் கூட இவங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அப்படி அந்த பொருளை கிடைத்ததற்கு பின்பு அவங்கள பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதில் கேர்லெஸ்ஸான ஒரு அமைப்பு இருக்கு. வாங்கும்போது இருக்கிற சந்தோஷம், அதை பயன்படுத்தும் போது லைஃப் லாங்காக அதை பயன்படுத்துவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் பயன்படுத்துவதில் கொஞ்சம் சிக்கல், சிரமங்கள் உங்களுக்கு இருக்கும். தொடர்ந்து ஒரு விஷயத்தில் பயணிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கும். இவங்களுக்கு அந்த சேமிப்பு அப்படிங்கிறது இவங்களால கையில் இறுவி வைக்க முடியாத ஒரு அமைப்பு இருக்கும் இந்த பூர நட்சத்திரத்தில்.
பெண்கள் வந்து கர்ப்பதானம் செய்யும் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இப்போ அது என்னன்னா, ஒரு சிலர் வந்து மருத்துவத்தில் இந்த டொனேட்லாம் கொடுக்குறாங்கல்ல, அந்த அது சார்ந்த அந்த கரு சார்ந்த விஷயத்தில் டொனேட்டட் கொடுக்குற அமைப்பில் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆண்களாக இருந்தால் வந்து இவங்களுக்கு சேமிப்பு திறன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். யாராச்சும் கேட்டாங்கன்னா உடனே என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் கூட கொடுத்து உதவக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்கும். மிகப்பெரிய திட்டங்களை போட்டு அதை செய்து முடிப்பார்கள். அந்த மாதிரி ஒரு திட்டத்தை வந்து முன்கூட்டியே வந்து நல்ல ஒரு டிசைனிங் பண்ணி அதை வழி நடத்தக்கூடியதை மற்றவங்களுக்கு பிரித்து கொடுத்து அதை வந்து நல்ல ஒரு நிலைப்பாட்டை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த செயல் திட்டம் வடிவம் வந்து ஒரு அந்த கண்டென்ட்டை கரெக்டாக முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு பூர நட்சத்திரத்துக்கு உண்டு. தன்னிடம் இருப்பதை வந்து வாரி வழங்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் பூர நட்சத்திரம். இப்போ ஒருத்தர்கிட்ட நம்ம கடன் கேட்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, பூர நட்சத்திர நாளில் போய் நம்ம ஒருத்தர்கிட்ட கடன் கேட்டோம்னா கண்டிப்பாக அவங்க இல்லைன்னு மறுக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் தாங்கிட்ட இல்லைன்னா கூட வேற ஏதாவது ஒரு வகையில் அவங்க வந்து மற்றவங்ககிட்ட கேட்டு கூட வாங்கி தரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பூர நட்சத்திரத்திற்கு உண்டு. அதே போல் இந்த ஆடி பூரம் நாட்கள் வந்து இவங்க வாழ்க்கையில் கொண்டாடக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலபுருஷனுக்கு 5வது வீட்டில் உள்ள நட்சத்திரம் 4வது வீட்டில் வரும்போது தாயும் தகப்பனையும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆடிப்பூர அமைப்பு. அப்போ 4ங்கிறது என்னன்னா சுகம் சந்தோஷம், 5ங்கிறது என்னன்னா புகழ் கௌரவம் அந்தஸ்து. இதை ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறது மாதத்தில் ஆடியும் நட்சத்திரத்தில் பூரத்தையும் சேர்ந்து நம்ம கொண்டாடும் போது மிக ஒரு அற்புதமான ஒரு நல்ல பலனை வந்து இந்த பூர நட்சத்திரக்காரங்க மட்டும் இல்லை, எல்லா அன்பர்களும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தை கொண்டாடுவது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அந்த ஆடிப்புறத்தில் வந்து அம்மன் வழிபாடு செய்கிறாங்க இல்லையா, அப்போ நோன்பு இருப்பது, பெரியோர்களிடம் தாய் தந்தையரிடம் ஆசீர் வாங்குவது, அதாவது இந்த நல்ல நட்சத்திர அமைப்பை கொண்டவர்கள் இவங்ககிட்டலாம் போய் ஒரு நல்ல நிலையில் உள்ள ஒரு அமைப்பில் உள்ளவங்ககிட்டலாம் போய் அன்னைக்கு ஆசீர்வாதம் வாங்குவதே நம்மளுடைய வாழ்வினுடைய கர்மாக்களை குறைத்து நல்ல பலன்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அந்த ஆடிப்பூரத்திற்கு உண்டு. அதே போல் பூரத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றது கேரளாவில் உள்ள திருச்சூர் பூரம். இது மிகவும் ரொம்ப பிரசித்தி பெற்றது. அது பங்குனி மாதம் வரும்னு நினைக்கிறேன். அந்த பூரம் ரொம்ப சிறப்பான ஒரு பூரம். அப்போ இந்த நட்சத்திரக்காரங்க வந்து பூரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, வெடி முதல்ல யானை இதெல்லாம் கம்பல்சரியாக இருக்கும். அப்போ இவங்களுடைய சிம்பிள் உருவ அமைப்பு இதெல்லாம் கண்டிப்பாக வந்து அந்த வெடியோடையும் யானையோடையும் இவங்களுடைய தொடர்பு அடிக்கடி இவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவர்களுக்கு சுவாசம் அல்லது நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனை கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக அமைப்பை விட்டு வெளியேறும்போது வாழ்க்கை ஏறுமுகமாக இருக்கும். அப்போ இவங்க பூர்வீக சொத்தில் இருக்கிறது நல்ல ஒரு புகழையும் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் தருமா அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் தரும். ஆனால் இடமாறுனதுக்கு அப்புறம் இவங்களுடைய அமைப்பில் ஒரு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. மேலும் வந்து ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கநாத தரிசனம் ரொம்ப இவங்களுக்கு நல்ல பலனை தரும். அடிக்கடி இவங்க அந்த ஆலயத்துக்கு சென்று வருவது, ரங்கனை தரிசனம் செய்வதும் இவங்க வாழ்வில் ஒரு நல்ல பலனை தரும். இவங்க வந்து தங்களுடைய காலனியை வந்து அடிக்கடி மாற்றுவதால் இவங்களுடைய வாழ்வினுடைய பொருளாதாரம் செயல்பாடுகள் வந்து ரொம்ப வேகமாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். திருமணமான ஆண்களுக்கு மனைவிக்கு மெட்டி அணிவிப்பது, இப்போ வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை வருஷத்தில் ஒரு தடவைனாச்சும் இவங்க தங்களுடைய மனைவிக்கு வந்து புது மெட்டி வாங்கி கொடுத்து அதை இவங்களே அணிவிப்பது இவங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். யானைக்கு வந்து இவங்க வந்து கரும்பு வாங்கி கொடுப்பதும் இவங்களுக்கு நல்ல பலனை தரும். புகழ்பெற்ற நபராக வருவதற்கு பூர நட்சத்திரம் கண்டிப்பாக இந்த நட்சத்திரம் உள்ள பிறந்த நபர்கள் வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வருவது மட்டும் இல்லை, ஒரு சிறந்த ஒரு புகழ்பெற்ற நபராக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவங்களுக்கு ஓவியம்,
கவிதை இது மாதிரி எழுதுறதுக்கான ஒரு அமைப்பு கண்டிப்பாக வந்து இந்த பூர நட்சத்திர அன்பர்களுக்கு வரும். இதெல்லாம் இவங்களுடைய குணாதிசயங்கள். இப்போ வந்து இந்த தாராபலன் அடிப்படையில் இந்த பூர நட்சத்திரத்திற்கு 2வது நட்சத்திரமாக வரக்கூடியது சம்பத்து தாரை என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் உத்தர நட்சத்திரமாக வருகிறது. இப்போ இவங்க மாதுளை உணவாக எடுத்துக்கலாம், வடகத்தை உணவாக எடுத்துக்கலாம். எருதனுடைய புகைப்படத்தை இவங்க வந்து வீட்டில் வச்சுக்கிறது நல்லது. மகாலட்சுமி வழிபாடு செய்வது, ஸ்ரீ மீஞ்சூர் போய் திருமீஞ்சூர் போய் அந்த லலிதாம்பிகை வழிபடுவது ரொம்ப சிறப்பான ஒரு பலனை தரும். ஏன்னா அங்கே வந்து சூரியனே தன்னுடைய சாபத்தை நிவர்த்தி செய்து சூரியனுக்கு அருள் பெற்ற ஸ்தலமாக கூறப்படுகிறது. அதனால் திருமியஞ்சூர் லலிதாம்பிகையை வழிபடுவது இவங்களுக்கு மேலும் ஒரு நல்ல பலனை தரும். 4வது நட்சத்திரமாக வரக்கூடியது சேமதாரை. இந்த சேமதாரை என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம். அப்போ இவங்க பப்பாளி பழம் உணவாக எடுத்துக்கொள்ளலாம், பலரசம் மருந்தலாம். வில்வ மரத்துக்கு வந்து இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மஞ்சள் கலந்த நீரை ஊற்றி அதற்கு தீபம் ஏற்றுவது நல்ல பலனை தரும். முருகப்பெருமான், வயலூர் முருகப்பெருமானை வழிபடுவதும் இவங்களுக்கு நல்ல பலனை தரும். 8வது நட்சத்திரமாக என்று சொல்லக்கூடிய மைத்ரேய தாரை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரமாக வருகிறது. இந்த அன்பர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வல்லாரை வந்து உணவில் சேர்த்துக்கலாம், செரிப்பழம் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து கலைமான் உருவத்தை வந்து இவங்க ஒரு டிஸ்பிளேவில் வச்சுக்கலாம், அல்லது வீட்டில் வந்து பொம்மையாக வச்சுக்கலாம், அல்லது ஸ்டில்லாக கூட வச்சுக்கலாம். வராக பெருமாளை வழிபடுவது இவங்களுக்கு நன்மையை தரக்கூடியது. 9வது நட்சத்திரமாக வரக்கூடியது பரம மைத்திரேய தாரை என்று சொல்லக்கூடிய நட்சத்திரமாக வரக்கூடியது மூல நட்சத்திரம். இப்போ இங்கே கொய்யாவை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது மிளகு உடையை வந்து ஆஞ்சநேயருக்கு சாத்துவது நன்மை தரும். மாமரம் வீட்டில் வளர்ப்பதும் பலனை தரும். அடுத்தது சமுதாயத்தாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். அப்போ இவங்க வந்து பலாப்பழத்தை உணவாக எடுத்துக்கொள்ளலாம் அந்த காலகட்டங்களில். அடுத்தது வந்து பலாமரத்தை இவங்க வீட்டில் வளர்ப்பது நன்மை தரும். சம்மங்கி பூவை வந்து இவங்க அதிகம் பயன்படுத்தலாம் ஆலய வழிபாட்டிற்கு. கொழுக்கட்டையை வந்து செய்து விநாயகருக்கு வழிபடுவது நன்மை தரும். அடுத்ததாக நம்ம பார்க்கறது அதிக நன்மை தரக்கூடிய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் அவிட்டை நட்சத்திரம். இது வந்து இதனுடைய உணவுகள் ஆப்பிள், தக்காளி, தோசை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். வன்னிமர வழிபாடு ரொம்ப சிறப்பான பலனை தரும். ஆனந்த சைன பெருமாள் வழிபாடு இவங்களுக்கு வாழ்வில் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. 15வது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய பந்தம் சிறப்பு தாரை நட்சத்திரமாக வரக்கூடியது பூரட்டாதி நட்சத்திரம். இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு உணவாக வரக்கூடியது மாம்பழம். அடுத்தது வந்து வழிபடக்கூடிய தெய்வம் ஏகபாதர் என்று சொல்லக்கூடிய தெய்வத்தை வழிபடுவது நன்மை தரும். அடுத்தது 17வது நட்சத்திரம் நன்மைதாரை நட்சத்திரமாக வரக்கூடியது ரேவதி நட்சத்திரம். அப்போ இவங்க இலந்தை பழம் சாப்பிடுவது, கொத்தமல்லி சாதம் அல்லது கொத்தமல்லி துவையல், இலுப்பை மரத்துக்கு வந்து தீபம் ஏற்றுதல் அல்லது இலுப்பை எண்ணெயில் தீபம் ஏற்றி ஆலயங்களுக்கு வழிபடுவது, வீட்டிலும் வந்து இலுப்ப எண்ணெயை வந்து தீபமாக போடுவது நன்மை தரும். அதே போல் இவங்களும் வந்து வழிபாட்டில் அரங்கநாதர் வழிபாடு ரொம்ப நன்மை தரக்கூடியது. 20வது நட்சத்திரமாக வரக்கூடியது சுபதாரை என்ற தாரைக்கு கிருத்திகை நட்சத்திரம் வருகிறது. அப்போ இவங்க பெரிச்சம்பழம் உணவாக எடுத்துக்கொள்ளலாம். வடை அதிகமாக சாப்பிடலாம், அத்திப்பழங்கள் சாப்பிடலாம். முருகப்பெருமானை வழிபடுவது இவங்களுக்கு நன்மை தரும். அடுத்தது பிரபல்ய யோகத்தாரை என்று சொல்லக்கூடிய நட்சத்திரமாக வருவது புனர்பூச நட்சத்திரம். இவங்க வந்து கரும்பு ஜூஸை வந்து தானமாக எடுத்துக்கலாம். மறிக்குழந்தை வந்து முருகப்பெருமானுக்கு சாத்துதல் அல்லது அரங்கநாதருக்கு சாத்துதல். முருங்கை மலத்தை வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த புல்லாங்குழலை வைத்து வழிபடுவது அல்லது புல்லாங்குழலை வந்து மற்றவங்களுக்கு சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் வந்து தானமாக கொடுப்பது, ராமர் வழிபாடு நன்மை தரும். அடுத்தது 27வது நட்சத்திரமாக வரக்கூடியது அபிஷேகத்தாரை என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் மக நட்சத்திரம். அப்போ இவங்க வந்து என்ன பண்ணலாம், உணவாக வெண்பூசணி சாறை வந்து உணவாக எடுத்துக்கொள்ளலாம். அதிரசம் சாப்பிடலாம். ஆலமரத்தின் வழிபாடு இவங்களுக்கு நன்மை தரும்.
சூரிய பகவானை இவங்க வழிபடுவது இவங்களுக்கு நன்மை தரும். இப்போ இவங்களுக்கு முடக்கு நட்சத்திரமாக வரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம். அதனால இந்த முடக்கு நட்சத்திரத்துக்கான உணவுகளை இவங்க தவிர்ப்பது நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பதை நட்சத்திரம் வந்து அனுச நட்சத்திரமாக வருகிறது. அதனுடைய உணவுகளையும் இவங்க தவிர்ப்பது நல்லது. வைநாசிக நட்சத்திரமாக மிருகசீரிஷ நட்சத்திரம் வருது. வேதை நட்சத்திரமாக உத்திரட்டாதி நட்சத்திரம் வருது. அப்போ இது சார்ந்த உணவுகளை நாம் கொஞ்சம் மற்றவங்களுக்கு தானமாக கொடுப்பதால் நமக்கு வாழ்வில் நம்மளுடைய கஷ்டங்கள் குறைந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல பலன் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. மேலும் இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சதுர்த்தி திதி அன்று விநாயகருக்கு கொழுக்கட்டை செய்து அதை வந்து நெய்வேத்தியமாக வைத்து வழிபட்டு அதை வந்து தானமாகவும் கொடுக்கலாம். குடும்பத்தில் உள்ளவர்களும் தானும் இதை உணவாக உட்கொண்டால் இவங்களுக்கு ஒரு நன்மை பல கிடைக்கும். அதே மாதிரி பலாப்பழம் அது வருகின்ற அந்த சீசன் காலகட்டத்தில் இவங்க என்ன பண்ணலாம்னா அதை பாயாசம் செய்வது, அதை வந்து நெய்வேத்தியமாக விநாயகருக்கு படைத்து அதை உணவாக உட்கொள்வது மற்றற்கு தானமாக செய்வதால் நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். கொத்தமல்லி சாதம் வந்து செய்து அல்லது கொத்தமல்லியை அதாவது கொத்தமல்லி தலையை வந்து உணவாக ஜூஸாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அந்த மாதிரிலாம் இவங்க பயன்படுத்தினாங்கன்னா இவங்க ஆரோக்கிய தன்மை, அதாவது வாதம் பித்தம் கபம் இதெல்லாம் வந்து பேலன்ஸ் சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கொத்தமல்லிக்கு உண்டு. அப்போ அரங்கநாதனுக்கு வந்து இவங்க என்ன பண்ணலாம், கொத்தமல்லி சாதத்தை வந்து நெய்வேத்தியமாக வைத்து படைத்து அதை மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம், தானும் உண்ணலாம். வெள்ளிக்கிழமை வந்து உத்தர நட்சத்திரம் வரும் நாளில் வந்து ஸ்ரீரங்கம் சென்று அந்த ரங்கநாதரை வழிபடுவதும் ரங்கநாச்சியாரை வழிபடுவதும் மிக ஒரு நன்மையான பலனை இந்த நட்சத்திர நேயர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அவிட்ட நட்சத்திரம் வர நாளில் வெள்ளிக்கிழமை வந்து சுக்கர ஓரையில் ரங்கநாதர் தரிசனமும் நன்மை தரும். அப்போ நம்ம ஒரு காரியத்தை ஒரு ஆலயத்திற்கு சொல்லும் பொழுது எந்த ஓரையில் எந்த தெய்வத்தை எந்த நாளில் வழிபடுங்கிறத நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணி வழிபட்டால் அந்த நாட்கள் மிகவும் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜி தரக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உருவாகும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. யானைக்கு இவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கரும்பு வாங்கி கொடுக்கலான்னு நம்ம முதலே சொல்லியிருந்தோம். இவங்க வந்து என்ன பண்ணலான்னா தந்தமுள்ள யானையை வந்து அந்த உருவத்தை இவங்க வந்து வீட்டில் பொம்மையாக வாங்கி வைக்கலாம், அல்லது வந்து ஸ்டிக்கராக வச்சுக்கலாம், அல்லது இவங்க டிஸ்பிளேவில் அதிகமாக பார்க்கலாம், நன்மை தரும். அடுத்தது மூல நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் புதன் ஓரையில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்தி வழிபடுதல் மிக ஒரு சிறப்பான ஒரு இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வரணும். அப்போ மூல நட்சத்திரமும் வரணும், வியாழக்கிழமையாகவும் வரணும். இப்போ வியாழக்கிழமை மூல நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு அதிலும் புதன் ஓரை வர்றப்ப அந்த நேரத்தில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்தி வழிபடுவது ஒரு அருமையான நல்ல பலனை தரும். அடுத்தது சித்திரை நட்சத்திரம் வரும் நாளில் திருச்சி ஸ்ரீரங்கம் சக்கர அந்த ஆலயத்திற்கு சென்று ரங்கநாதரையும் நாச்சியாரையும் வழிபடுவது மட்டும் இல்லாமல் சக்கரத்தாழ்வாளரையும் வழிபடுவது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பலனை தரும். இந்த ஆண்டலை பற்றி இன்னும் சில விஷயங்களை நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்த ஆண்டாளினுடைய கோபுரத்தினுடைய அந்த சிம்பிளை தான் வந்து நம்மளுடைய அரசு முத்திரையாக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத எல்லா நேயர்களுக்கும் தெரியும். அது ஏன் அதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு நிலையில் இருக்கிறது அப்ரூவல் ஆகுது அப்படிங்கிறது என்னென்னா அந்த அதுக்கு அந்த சீல் வைக்கும்போது தான் அது இந்த சமுதாயத்துக்கே ஒரு பயன்பாட்டுக்கு வர்றதாக அர்த்தம். இப்போ நீங்கள் ஒரு விவோ எழுதி கையெழுத்து போட்டு அவர் கோபுர சீலை வைக்க முடியாது. அவர் என்ன பண்ணுவார், ரெஃபர் பண்ணுவார். அதுக்கப்புறமா வந்து வில்லேஜ் ஆஃபீஸர் வந்து இவர் இந்த ஊர் இன்னார், இவருடைய தாய் தந்தை பேர், இவருடைய விலாசம் அப்படின்னு சொல்லி எழுதி அப்ரூவல் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு அவர் தான் வந்து அதுக்கு விவோவுக்கு வில்லேஜ் ஆஃபீஸருக்கு கிராம நிர்வாக அலுவலர் இப்போ தமிழில் பேர். அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா அவருக்கு பேர் என்ன அப்படின்னா கர்ணம் அப்படின்னு பேர். இவர் எழுதி கொடுத்து அதுக்கப்புறமா இதை கொண்டு போய் நம்ம வந்து ஆர்ஐ கிட்ட கொடுக்கணும். அப்போ ஆர்ஐ வந்து அதை ரெவென்யூ ஆகுது, அதாவது ரெவென்யூ ஆக்குறாரு. ரெவென்யூ அப்படின்னா இந்த சமுதாயத்தோட சம்பந்தம் உண்டு அப்படிங்கிறத ஒரு அத்தாரிட்டியாக அவர் தர்றார்.
ரெவன்யூ அதான் வந்து அதாவது கிராமப்புறத்திலிருந்து அரசாங்கத்தினுடைய தொடர்புக்கு அவர் வருகிறார் அப்படிங்கிறத அந்த தொடர்பை உண்டாகினதுக்கு அப்புறம் அது வந்து ரெவன்யூவுக்கு வந்து அதுக்கப்புறமா வந்து தாசில்தாருக்கு வந்து அத்தாரிட்டி ஆகுது. அந்த அத்தாரிட்டி ஆகும்போது தான் நமக்கு அந்த சீல் கிடைக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒருத்தன் இந்த சமுதாயத்தினுடைய அத்தாரிட்டி அங்கத்தினருங்கிறத அமைப்பு அரசாங்கத்தில் எங்கே கிடைக்குது, அந்த கோபுர சீலில் தான் கிடைக்குது. இதை நம்ம அப்படியே ஆண்டாளோட நம்ம ஆண்டாளோட போவோம். அப்போ சாதாரண ஒரு பெண் பெரியாழ்வாரனுடைய மகள் தான் வந்து இந்த ஆண்டாள். அப்போ ஆண்டாளுக்கு வந்து அவர் பெரியாழ்வார் என்ன பண்ணுறாரு, ரங்கனுக்கு வந்து மாலையை கட்டி அபிஷேகம் பண்ணுவதற்காக வைத்திருக்கிற அந்த மாலையை அவ வந்து ஆண்டாள் வந்து கழுத்தில் போட்டு பார்த்து அழகா இருக்குதா அப்படின்னு கண்ணாடி முன்னான் தினமும் பார்க்கக்கூடிய ஒரு செயல்பாட்டை கொண்டிருப்பவள் ஆண்டாள். இதை ஒரு நாள் பெரியாழ்வார் பார்த்துட்டு தன்னுடைய மகளை வந்து வையிறார். இந்த மாதிரிலாம் செய்யலாமா, இறைவனுக்கு படைக்க போடுகின்ற ஒரு மாலை அப்படின்னு சொல்லி அவரு ஆண்டாளை வையும் போது அவள் வந்து கோச்சிக்கிறான். இருந்தாலும் வந்து அந்த மாலை மறுபடியும் ஆண்டாளுக்குங்கிற ரங்கநாதனுக்கு சாத்தப்படுகிறது. இப்போ ஒரு சாதாரண இருந்த நிலையில அந்த ஆண்டவனோடு ஐக்கியமாகக்கூடிய ஒரு நிலைமை அந்த ஆண்டாளுக்கு கிடைக்குது. அந்த பக்தியில அவள் வந்து அந்த பாடி இறைவனை மனதார நினைத்து அவள் இறைவனோடு ஒன்றாக கலந்து விடுகிறாள். அப்போ ஒரு சாதாரண நிலைமையில இருந்த யாரும் ஒரு பக்தி நிலைக்கு இறைவனுடைய சேர முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஆண்டாளினுடைய வரலாறு. இப்போ ஆண்டாள் வந்து இறைவனுக்கு சொல்லும்போது தன்னுடைய பாடல் வழியாக சொல்லும்பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1000 அண்ட அக்கார வடிசல் செய்து உனக்கு நான் வந்து படைக்கிறேன் அப்படின்னு அந்த ஒரு இடத்துல சொல்லப்படுகிறது. அப்போ அதை செய்ய முடியல அவங்களால. அதை வந்து ராமானுஜர் வந்து அந்த 1000 அண்ட அக்கார வடிசலை செய்து ரங்கநாதருக்கு வைத்து படிக்கப்பட்டதாக ஒரு நிகழ்வு இருக்கு. அப்போ இந்த பூர நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேகமாக வந்து கோரிக்கையை கொடுத்துருவார்கள், நான் செய்கிறேன் அப்படின்னு. ஆனால் அதில் செய்யும்போது 1-2 மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால பல சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்பு வரும். அப்போ இவங்க என்ன பண்ணணும், அந்த வாக்குறுதி கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து கொடுக்கணும். அப்போ பூர நட்சத்திரத்தன்னைக்கு வாக்குறுதி கொடுப்பதை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தடுத்துக்கணும். இப்போ ஒரு நண்பர் வந்து ஜாதகம் பார்க்க நம்மக்கிட்ட வர்றாரு அப்படின்னா, அன்னைக்கு கண்டிப்பாக ஒரு பூர நட்சத்திரமாக இருந்து அன்னைக்கு வந்தாருன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு அது கிடைக்குமா, இது கிடைக்குமா, எப்படி அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். அப்போ அதனுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டதாக அந்த பூர நட்சத்திரம் கேள்வியாக வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இப்போ கிடைக்குமா, சீட்டு கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, லோனு கிடைக்குமா, இந்த மாதிரி கிடைக்குமா அப்படிங்கிற அந்த கோரிக்கை அடிப்படையிலேயே கண்டிப்பாக வரும். இது பிரசன்ன மார்க்கத்தில் ஒரு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். அதே போல் வந்து ஆதிபராசக்தி அப்படிங்கிறது அவளுடைய அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, கல்யாணம் ஓயறதுக்கு முன்னாடி அவளுடைய செயல்பாடுகளும், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவளுடைய செயல்பாடுகள் ஒரு மாதிரியாக இருக்கும். அப்போ பூர நட்சத்திரக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா, கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருப்பார்கள். ஆனால் கல்யாணம் ஓஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய நிலைப்பாடு வேற மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதனால வந்து அவங்ககிட்ட பழகும்போது கொஞ்சம் நம்ம வந்து எப்படி என்னங்கிறத சூழ்நிலையை அறிந்து ஒரு பழகக்கூடிய ஒரு அமைப்பை நாம் வந்து இந்த பூர நட்சத்திரக்கார நேயர்கள்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ சூழ்நிலையை அறிந்து தான் இவங்ககிட்ட நம்ம பழக வேண்டும் என்று கூறி, நம்ம அடுத்த நட்சத்திரம் உத்தர நட்சத்திரத்தை பற்றி அடுத்த பதிவில் சந்திப்போம். இந்த சேனலை அன்பார்ந்த நேயர்கள் வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.